பார்வதி அங்கேருந்து நடந்து வராங்க, ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிட்டாங்க. என்னடா இது, இதெல்லாம் அதாவது இருக்கலாம் வேணான்னு சொல்ல, ஆனா நடிப்பின் உச்சத்துக்கு போறன்ற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கல, இவங்க 2 பேரும் ஷோல கன்டினியூ பண்ண போறாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, இந்த பேட்சை கொண்டு போய் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்வதி நான் சாண்ட்ராக்கு பேட்ஜ் குத்துறேன்னு போனா வீடு போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுப்பாங்களா? அப்ப எப்படி ஷோ நடத்துவீங்க? ஏன்னா இந்த வீட்டுல சுபிக்ஷாக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சுபிக்ஷாவுடைய கேம் பாதி நாசமா போனதுக்கு காரணம் வந்து நான் விக்ரம் தான் சொல்லுவேன். இந்த வீட்டுல எல்லார் கூடயும் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு பேனிக் அட்டாக், அதை வச்சு டோட்டல் ஃபேமிலியை கவர் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப மொத்த வீட்டுக்கும் சாண்ட்ரா தான் பெட்டுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜராஜ் தேமாவன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர் ஷஃபி ப்ரோ தான் இருக்கிறாப்ல. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமர்க்களமா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நியூ இயரே வந்து இந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் நாங்க நியூ இயரே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா பிக் பாஸ் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல ரெட் கார்டு விஷயத்தை ஒதுக்கி வச்சுக்கோம். இன்னைக்கு ப்ரோமோ பத்தி நான் கேட்கிறேன். விக்கல் ஏன்னா நேத்துமே வந்து சண்டே எபிசோட்ல வந்து விஜய் சேவி சொல்லும் போது சில விஷயங்கள் சொன்னாப்ல. விக்கல் வந்து நீங்க வந்து திவ்யாவை பேசுற ஃப்ராட்னு சொன்ன தப்பு விக்கல் சொல்லும் போது விக்கல் அங்க கேட்டுட்டு போய் வினோத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு நான்லாம் தப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. இன்னைக்கு வியானா சொல்லும் போதுமே விக்கல் அந்த அக்செப்டன்ஸ் இல்ல. விக்கல் உண்மையிலேயே அந்த அக்செப்டன்ஸ் இல்லையா, இல்ல அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்க? விக்கல் சீக்கிரமை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னா, அதுதான் அந்த வீட்டோடைய அட்வைசர். நான் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் கேட்டு எல்லாரும் தெரிஞ்சுருங்க. பட் யாராச்சும் எனக்கு ஒரு அட்வைஸ் திருப்பி சொல்லும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேனான்னு சொல்லி கேட்டா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஏன்னா திவ்யா கிட்ட இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுங்கிறது நியாயமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா நம்ம கண் கூட பாக்குறோம், திவ்யா ஆரம்பத்துல இருந்தே யாரு பேசினாலும் கேட்கறது கிடையாது, நான் பேசுறது மட்டுமே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அன்னைக்கு இஷ்யூலையும் பாத்தீங்கன்னா மொத்த வீடும் பின்னாடி ஓடிச்சு, கடைசி வரைக்கும் திவ்யா காது கொடுத்து கேட்கலன்றது தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, பட் அதே அட் த சேம் டைம் விக்ரம் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, விக்ரம் அதே மாதிரிதான், அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது வந்து பல தடவை விக்ரமே வந்து யாராச்சும் சின்னதா ஒரு வார்த்தை போது ஏய் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆளா தான் இவர் இருந்திருக்காப்ல. பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃப்ராடு கோலை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெட்ரிக்ன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாப்ல. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வார்த்தைகளை எடுத்து கொட்டும் போது அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க வேணாம் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாத அப்படி. என்ன செருப்பு கழட்டி கூட அடிங்க, பிக் பாஸ் சொல்லட்டும், நான் அதுக்கப்புறம் நிப்பாட்டுறேன், அதுக்கு நிப்பாட்ட முடியாது அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா பேசினாப்ல. அது எப்படி இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க மேல பிராண்ட் பண்ணி நம்ம எதுக்கு அவ்வளோ ஹார்ஷா பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. வீக்கெண்ட் எபிசோடுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அது அட்ரஸ் பண்ணாரு. அப்போ கூட வந்து நீங்க தப்புனா சொல்லுங்க சார், நான் திருத்திக்கிறேன் அப்படின்றாப்ல. அப்பயுமே அவருக்கு அந்த நம்ம பேசுனது தப்புங்கிறது புரியலையான்றது தெரியல. அதை மீறி வந்து ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கானா வினோத்தை வந்து மறுபடியுமே வந்து அவ உச்சுன்னு சொன்னாலே அதனாலதான் நான் பேசுனேன், இப்போ வரைக்கும் எனக்கு தப்புன்னு தோணலன்ற மாதிரி சொல்லும் போது இடத்துல கானா வினோத் அட்வைசரா மாறிட்டாப்புல விக்ரமுக்கு. அதாவது இப்போ இவங்க எல்லாம் பண்ணது தப்புன்னு சொல்றோம்ல, இப்ப யாரு நம்ம பார்வதி பண்ணது அவங்களுக்கு அது நியாயம் தான், நமக்கு அது தப்பு, அவங்களுக்கு நியாயம்ன்றதுனால அது சரின்னு ஆயிருமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னா அப்ப உனக்கு அந்த மாதிரி தான், உனக்கு அது நியாயமா இருக்கலாம். பட் ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே இருந்து ஷோ பாக்குறாங்க, இவ்வளவு பேர் பாக்குற இடத்துல ஃப்ராடுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அது தப்பா இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் எடுத்து அட்வைஸ் பண்ணாலும் விக்ரமுக்கு அது ஓகேன்ற மாதிரியே இப்போ வரைக்கும் தெரியல. அவர் பேசுனது சரின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப வியானா வந்து ப்ரோமோல சொல்லியிருந்தாங்க வக்ர விக்ரம், நீலக்கண்ணீர் வடிக்கிற விக்ரம், அப்புறம் வந்து பொய்யா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விக்ரம் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டான்னு நீங்க சொல்லுங்க. அது வந்து முழுமையா கரெக்டான்றது தெரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் விக்ரம் வேற, செகண்ட் ஆஃப் விக்ரம் வேற நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்ரம் அவரே சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து சண்டை போடலாம் வராதுங்க, நான் ரொம்ப காமான ஒரு பர்சன் தாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக தாங்க நான் ஒட்டச்சி வெளியே வந்து சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. பட் அது ஓரளவுக்கு இருந்தா பரவாயில்ல. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அது திவ்யாவோட சண்டை போடும் போதெல்லாம் கண்ணு பிதுங்கி வெளியே வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு கண்ணை விரிச்சாப்புல. அங்க கூட வந்து என் பொண்டாட்டி, என் ஒய்ஃப் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என் ஒய்ஃபை தப்பா சொல்லிட்டீங்கலாம் சொல்ல வரல அப்படின்னு அப்படியே மாத்திட்டாப்புல. ஏன்னா அவங்க வந்து எதுவும் தப்பாவும் சொல்லல. அதனால அந்த மனுஷன் வந்து அந்த சண்டையிலேயே ப்ராக்ரஸ் பண்றாப்புல, நம்ம போடுற சண்டை கரெக்டா இருக்கா என்ன இதுன்றதெல்லாம். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு வியானா சொல்றது அவருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஈவன் கனி போகும்போது பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணவரு சுபிக்ஷா போகும்போது கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணல. வினோத்துக்கு வந்து ஃபீல் பண்ணி சுபிக்ஷா எப்படிப்பட்ட பிளேயர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட இந்த மனுஷன் அந்த இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு இருந்தாப்புல. ஏன்னா இந்த வீட்டுல சுபிக்ஷாக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சுபிக்ஷாவுடைய கேம் பாதி நாசமா போனதுக்கு காரணம் வந்து நான் விக்ரம் தான் சொல்லுவேன். ஏன்னா சுபிக்ஷாவையும் அரோராவையும் கோர்த்து விட்டாப்புல. அரோரா, அதாவது நீ வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து அரோரா அளவுக்கு உன் கேம் இல்ல, அரோரா உன்னை விட பெட்டரா பிளே பண்றா, உன்னை விட பெட்டரான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி மண்டையில போட்டு விட்டதுல இருந்து நம்ம சுபிக்ஷாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அரோரா தான் ஒரே காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க.
அண்ட் வந்து விக்ரமுடைய இன்புட்ஸ் உள்ள வர 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 நம்ம பண்றது சரிதானா தெரியலையா என்னன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சுபிக்ஷாவுடைய கேம் மொத்தமா க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு மேக்ஸிமம் ரீசனா நான் விக்ரம தான் பாக்குறேன். நேத்து கூட வந்து அந்த மாதிரிதான் ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாப்ல இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கும்போது கூட. சோ இதுதான் வியானாக்கும் நடந்திருக்கு போல இருக்கு. சோ அவங்க வந்து வெளியிருந்து பார்க்கும்போது ஓ நமக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, சோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ள சொல்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. ஆனா வந்து இப்ப விக்கல் விக்ரமுக்கு சாண்ட்ரா சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது brother. அத பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது இந்த வீட்டுல இந்த அதான் பார்வதி அண்ட் கமருதீன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி பார்வதி அண்ட் கமருதீன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீட்டுல பிரச்சனைகள்ன்றதெல்லாம் இருக்கும். இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா எல்லா எங்க வீட்டு இல்லைனாலும் கார்த்திகேன்ற மாதிரி இந்த ஒரே இஷ்யூல சாண்ட்ராக்கு யார் யார் கூட எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு எல்லாம் பேச்சப் ஆயிடுச்சு. விக்ரம்லாம் வந்து பயங்கர எதிரியா இருந்தாப்ல பேச்சப். திவ்யா கூட ஒரு பிரச்சனை இருந்துச்சு பேச்சப். சபரி கிட்ட வந்து நான் டிக்கெட் பின்னாலே வாங்கட்டா கூட பரவாயில்ல, சபரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடத்துல நான் டிக்கெட் பின்னாலே வாங்க வேண்டியவன் விட்டு கொடுத்துட்டு வந்து சாண்ட்ராக்காக அந்த மனுஷன் வந்து நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வினோத் கூட பிரச்சனை இருந்துச்சு. இந்த வீட்டுல எல்லாரு கூடயும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பேனிக் அட்டாக் அதை வச்சு டோட்டல் ஃபேமிலியை கவர் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப மொத்த வீட்டுக்கும் சாண்ட்ரா தான் பெட்டுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. அண்ட் அதை வந்து இன்னும் உறுதி பண்றதுக்காக விக்கல்ஸ் விக்ரம் யாராச்சும் ஒருத்தவங்க பேசினா வருவாங்க. அது விக்கல்ஸ் விக்ரம்க்கு இல்ல, இந்த வீட்டுல வேற யாருக்கு பேசினாலும் நான் வந்து நிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி நின்று ஒரு புது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ தெரியுது. ஆமா, ஆனா எனக்கு அப்படியே நான் சாண்ட்ரா பக்கம் இந்த கேள்வியை திருப்ப ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா சாண்ட்ரா வந்து பேனிக் அட்டாக் பண்ணதும் சரி, இல்ல அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா முன்னாடி ஒரு கியூட்னஸா ஒண்ணு பண்ணாங்க அதுவா இருக்கட்டும், அப்புறம் அரோரா பக்கத்துல இருந்து பாத்ரூம்க்கு இருந்து வெளில வருவாப்ல, இது எல்லாமே நடிப்பு தான். நடிப்பு இறக்கி பண்ண நடிப்பு. இன்னொன்னு பார்வதி கமருதீனை அவங்க நடிப்புனாலே வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாப்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் கீழே விழுந்தாங்கல்ல அது ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோட நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அது மேல கூட நமக்கு டவுட் வந்திருக்காது. ஓகே பேனிக் அட்டாக் வந்துருச்சு, மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்துட்டாங்க, வெளியே வந்தாங்க, கானா வினோத் அடிச்ச காமெடிக்கு சிரிக்கிறாங்க, நார்மலா தான் இருக்கிறாங்க. திடீர்னு கமருதீனை பார்த்த உடனே பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அப்ப கானா வினோத்தே வந்து சொல்லியிருப்பாங்க, ஏங்க அவன் எங்க நிக்கிறான் நீங்க எங்க இருக்கீங்க, இதெல்லாம் ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து வெளியே சொல்லியிருந்தாப்ல. சோ உள்ள இருக்கவங்களுக்கே அந்த டவுட் வந்திருக்கு. அது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. பார்வதி அங்கேருந்து நடந்து வராங்க, ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிட்டாங்க. என்னடா இது, இதெல்லாம் அதாவது இருக்கலாம் வேணான்னு சொல்ல, ஆனா நடிப்பின் உச்சத்துக்கு போறன்ற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் அரோரா போய் எங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பார்வதி இல்லைங்க, நான் அரோராங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு வந்து குழந்தைய படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வைக்கிறது. வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தா கூட பதறது. நான் என்ன கேட்கிறேன், வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கல, இவங்க 2 பேரும் ஷோல கன்டினியூ பண்ண போறாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, இந்த பேட்ஜை கொண்டு போய் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்வதி நான் சாண்ட்ராக்கு பேட்ஜ் குத்துறேன்னு போனா வீடு போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுப்பாங்களா? அப்ப எப்படி ஷோ நடத்துவீங்க? இப்படிப்பட்டு மென்டலா ஓகே இல்லாத ஒரு பர்சனை எப்படி நீங்க முதல்ல ஷோல வச்சிருப்பீங்க? அப்ப அவ்வளவு பயந்துக்காங்கன்னா முதல்ல அவங்கள தானே நீங்க விட்டு வெளியே அனுப்பணும். ஏன்னா அவங்க மென்டலாவே நாட் ஓகே. 2 பேரை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நீங்க ஷோ நடத்து? ஆனா அவங்க 2 பேரும் வெளியே போன உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நார்மல் ஆயிட்டாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. அதுல வந்து எனக்கு வந்து 100% இல்ல 200% சந்தேகம் இருக்கு. ஆமா, எனக்கு என்னன்னா இன்னொன்னு வந்து இது நீங்க கேட்கும்போது நான் சொல்றேன் சூப்பரா பேசியிருந்தீங்க. எனக்கு இன்னொன்னு அதுல என்னன்னா விஜய் சிவி வந்து கேட்கிறாப்ல, சாண்ட்ரா ஆர் யூ ஓகே, இல்லைன்னா வந்து நீங்க வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் கேம் விளாடுறேன்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி அமித் கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் எப்படி பாதியில ஏன்னா பிரஜன் போகும்போது கூட ஓடி போனாலே நீங்க போலான்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி போவேன், இவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு தான் நான் வந்து வெளியில போவேன்னு சொல்ல வேண்டியது. சாண்ட்ரா எல்லார்ட்டையும் எப்படி பேசிட்டு ஆனா நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது விஜய் சிவி எங்கேயுமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்காப்ல, சாண்ட்ராக்கு ஃபேவர் பண்றாப்லையா? அது ஒரு பக்கம் பார்த்தா அது அப்படிதான் தெரியுது. சாண்ட்ராக்கு கொஞ்சம் ஃபேவரா பண்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த இடத்துலயுமே வந்து சாண்ட்ரா நிறைய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குமே வந்து பொதுவா அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாப்ல. இதை நான் சாண்ட்ராக்கும் சேர்த்துதான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் அங்க வந்துச்சே தவிர்த்து சாண்ட்ராக்கு மட்டுமே, அதாவது கமருதீன் யூஸ் பண்ண வார்த்தைகள் தவறு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் சாண்ட்ரா அந்த இடத்துல வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அந்த வார்த்தைகள் நீங்க தவிர்த்திருக்கலாம் சாண்ட்ரா, அந்த மாதிரி ஒரு சின்னதா வச்சு சொல்லியிருக்கணும்ல. அது கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே ஏன்னா இவங்க மென்டலி நாட் ஓகே, ஆல்ரெடி பேனிக் அட்டாக்ல இருக்காங்க, நம்ம ஏதாச்சும் சொல்லி மறுபடியும் பேனிக் அட்டாக் வந்து விஜய் சேதுபதியை பார்க்க முடியாது, அவர் போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஷோ எப்படி நடத்த முடியும்? அதுக்கு பயந்து ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிற விஜய் சேது போக சொல்லுங்க. அது இந்த டிடிஎஃப் கொடுக்கறதுக்குலாம் உள்ள வந்தாரு, குடுகுடு ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு, போக சொல்லுங்க அப்படி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஷோ என்ன ஆகுறது? மேபி அதுக்கெல்லாம் பயந்துதான் இல்லம்மா நான் உனக்கு பேனிக் அட்டாக் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை பொத்துனாப்புல அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்றாங்களான்னு கூட தெரிய மாட்டேது. எனக்கு என்னன்னா வந்து இன்னொரு ஒரு கியூட்னஸா ஒண்ணு பண்ணுவாங்க. ஏன்னா கண்டஸ்டன்ட் வந்து ட்ரிகர் என்ன அப்படிங்க வேண்டியது, பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படிங்க வேண்டியது. ஒரு நிமிஷத்துல கண்ணை மட்டும் ஒரு 200 வாட்டி சிமிட்டிடுவாங்க. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு எல்லாரும் சொல்றது சுபிக்ஷாக்கு பதில் சாண்ட்ரா அனுப்பி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நானுமே சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆவாங்கன்ற மாதிரி ஃப்ரைடே எபிசோடுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சரி ஓகே அவங்களுக்கான கண்டென்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா
ஹெவி கண்டென்ட்டே அவங்களாலதான் வந்துருச்சு அப்படின்ற உடனே சரி ஓகே, அப்ப சாண்ட்ராவை ஹோல்ட் பண்றதுல ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா சாண்ட்ரா வீட்டுக்குள்ள இருந்தாதான் ரீஎன்ட்ரி வர கண்டஸ்டன்ஸ் ஏதாச்சும் பேசுறதுக்கான வாய்ப்பாச்சு இருக்கும். ரெட் கார்டு கொடுத்து இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்காக பிரஜன் உள்ள வருவாப்புல. சோ அதுல சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் வாட்டர்மெலான் ஸ்டார் உள்ள வருவாரு. அவர் வந்தாருன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் சாண்ட்ரா வச்சு நகர்த்தலாம். பிளஸ் பேனிக் அட்டாக் வந்த உடனே வெளியே அமிச்சா அதுவும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சுபிக்ஷா அமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷா மேலேயும் இதுக்கப்புறம் பெருசா கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உள்ள இருக்கவங்களே சொல்லிட்டாங்க. வினோத் கூட சொல்லியிருப்பாரு, சுபிக்ஷாக்குன்னு ஓனா அவங்களுக்கு வந்து தாட்ஸ் இருக்கா, கண்டென்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்தா விக்ரம் சொல்றதுதான் அவங்களுமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுடைய கண்டென்ட் கம்ப்ளீட்டா வறட்சி ஆயிடுச்சுன்றதுனால சாண்ட்ரா கிட்ட இன்னொரு 5% 10% இருக்குன்றதுனால அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.